டாஸ்க் பார்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற இபி மீட்டர் மாதிரி. இபி மீட்டரில் எப்படி வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு பார்க்க முடியுதோ, சேம் அதே மாதிரி சிஸ்டமில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்குது உங்களால் பார்க்க முடியும். அது எப்படி அந்த டாஸ்க் மேனேஜர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, இங்கே டாஸ்க் பார் மேலே போய்க்கோங்க. இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதை பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி முடிச்சிட்டே உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இது திடீர்னு வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்னால் க்ளோஸ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இதை நான் எப்படி ஆஃப் பண்ணலான்னா, நான் டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குரோம் மேலே கிளிக் பண்ணி எண்டு டாஸ்க் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அதுனா இங்கே குரோம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது கிராஷ் ஆச்சுன்னா இந்த மெத்தட் வச்சு உங்களால் ஈஸியாக வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸு. இது பேசிக் என்ன ஆகும்னா, லேப்டாப் ஆனும் போது இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸ்லோ லேப்டாப் இருக்குன்னா இது ஆனதுனால அந்த சிஸ்டமோட பூட்டிங் டைம் வந்து ஸ்லோவாக இருக்கும். பூட்டிங் டைம்னா ஸ்டார்டிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். இதை வந்து உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸில் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பேன், ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நான் அதை எப்படி டிசேபிள் பண்ணலான்னா, ஜஸ்ட் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிசேபிள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆகிடும். டிசேபிள் ஆனதை எனேபிள் பண்ணணும்னா ஜஸ்ட் அதேமாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள்னு கொடுத்துட்டிங்கன்னா எனேபிள் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.